பிரவீனே, அப்பா சொல்கிற மாதிரி சொல்கிறியா? ஏ ஃபார் அப்பா. யோ அதெல்லாம் கிடையாது. ஏ ஃபார் அம்மா. ஏய் அதெல்லாம் கிடையாது. ஏ ஃபார் அப்பா. யோ சும்மாரியா? நீ சும்மாரு. நீ சும்மாரு. ஏய் 2 பேர் சும்மா இருங்க. ஏ ஃபார் ஆண்டி. ஏங்க பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பிள்ளை. கேட்டாதான் சொல்றது, கேட்காமே சொல்றது கிடையாது. நல்லா இருந்தால் சொல்லியிருக்க மாட்டோமா? கூட நல்லா இல்ல திங்காத. பட்னி கடை தான் புத்தி வரும். நான் குமார் அவசரப்பட்டிய டிப்ரெஷன். ஏம்ல வாண்ட ஒரு கேள்வி கேளுங்க. வாங்கிட்ட 15 அடி நீளத்தில் ஒரு பாம்பு இருக்கு. அதை எத்தனை பீஸாக கட் பண்ணா 15 பீஸ் வரும்? 15 பீஸா கட் பண்ணா 15 பீஸ் வந்துடும். தப்பு. எப்படி? சரியான பதிலை நீங்கள் சொல்லுங்க. ஏங்க சொர்க்கத்துல புருஷனும் பொண்டாட்டி ஒன்னா இருக்க முடியாது சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாம்ல, உண்மைதான். அதனால தான் அது சொர்க்கம்னு சொல்கிறாங்க. ஏம்ல நம்ம 2 பேர்த்துக்குள்ளே அடிக்கடி சண்டை வருதுன்னு கவலைப்படாத. ஒரு சில நேரத்தில் நான் சரியாக இருக்கலாம், நீ தப்பாக இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் நீ தப்பாக இருக்கலாம், நான் சரியாக இருக்கலாம். அதனால் எதையும் நினச்சி வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச காலம்தான். கேஸ் அடுப்பில் கேஸ் காலியாவாமல் சமைப்பது எப்படி? கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணுவது எப்படி? விறகு அடுப்பில் சமைக்கும் போது கண்ணில் தண்ணி வராமல் சமைப்பது எப்படி? அப்பா கொஞ்ச ரிமோட் தாப்பா நான் டிவி பார்க்கறேன். ஏய் ரிமோட்டை கொடுக்க முடியாது, போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. அப்பா கொஞ்ச தாப்பா. ஏய் என்னுடைய ரிமோட்டை கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா நான் தான் முடிவு பண்ணணும். போப்பா. அப்பா இது அதே மாதிரி என்னோட ஹோம்வொர்க் பண்ணலாமா பண்ண வேண்டாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். போப்பா. ஏங்க வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். மூஞ்சி நல்லா இல்லைப்ல? நல்லா தாங்க இருக்கு உங்க மூஞ்சி. என்னது இல்லை ஒன்றுது. ஏங்க சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு அதை பற்றி தெரியாது பிள்ளை, நான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிட்டேன். ஏங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்ல, ஒரே சலுப்பா இருக்கு. வாங்கல 5 நிமிஷம் பேசிக்கிட்டே அப்படியே பாத்திரத்தை கழுவலாம். அப்படியே வேலை செய்யற கலப்பு தெரியாது. வேணாம் சாமி, நீ 5 நிமிஷம் பேசினாலே 5 நாள் சண்டை வளர்த்துவ. ஏம்பல வாவேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசை தானே? உங்க சந்தோஷம் தாங்க என் சந்தோஷம். கிட்ட வாயேன். சேலரிலாம் வேண்டாங்க, நல்ல பையனா இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன். இது ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவருக்கு அடிச்சு பேசுங்க. எப்போதாலும் இங்கேயே அடிக்கிறீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இதோட நிறுத்திங்க, இனிமே அடிக்காதீங்க சரியா? இங்க கொடுங்க. அவர் தான் சொல்றாருல, இதுக்கு மேல இங்க அடிக்காதீங்க சொல்லிவிட்டேன். ஆமா. யாருங்க உங்க முன்னாள் காதலியா? இல்லை உங்க அம்மா. உனக்கு லைன் போகலன்னு எனக்கே அடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு 2000 ரூபா இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? வர வர கண்ணு சரியா தெரியவே மாட்டேங்குதுங்க, எல்லாம் மங்களா தெரியுதுங்க. அதுக்குதான். அதுக்கு 2000 ரூபாவா? பின்ன கண்ணு செக் பண்ணுவாங்க, கண்ணாடி தருவாங்க, 2000 ரூபா ஆகுங்க. ஓ என்னங்க 500 ரூபா தான் தரீங்க? அதான் கண்ணு நல்லா தெரியுதுல. குடு. ஏங்க நான் செத்தா அழுவீங்களா? கண்டிப்பா அழுவோம்ல. எங்க அழுது காட்டுங்க. எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தீங்களா? சமாளிப்போம். எங்க நீ செத்து காட்ட. ஏங்க என் பர்த்டே வருது, நான் இது வரைக்கும் போகாத இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறீங்களா? நீ போவாத இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னா ஆம்பளை காக்கஸ் தான் கூட்டிட்டு போனோம். ஏம்பல கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் தான் உண்மையான காதலா? ஆமாங்க. அப்புறம் நான் பக்கத்து வீட்டு ஆண்டியை லவ் பண்ணா மட்டும் கள்ள காதல்னு சொல்றாங்க.
ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எப்படி பிள்ள கோவப்படும் போது கூட இவ்வளோ அழகா இருக்க. சரி அதை விடு, அம்மா என்ன சொன்னாங்க? உங்க அம்மா 1000 சொல்லுவாங்க தான், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? சரி வேலையை பாருங்க. ஏங்க நேத்திக்கு நான் சந்தையில ரோஜாவை பார்த்தேங்க. அவ ஒரு சேலை கட்டியிருந்தாங்க, அது சூப்பரா இருந்ததுங்க. எங்க வாங்கினாலாம் எவ்வளோன்னு கேட்டியா? அதை தான் நான் அவட்ட கேட்டதுக்கு உன் புருஷங்கிட்ட கேட்டுக்கடி அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். சொல்ல எத்தனை நாளா நடக்குது? சொல்ல. ஏய் கபடி 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 கபடி. ஏய் இந்தல நான் கபடி விளையாட போயிட்டு வரேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையிலேயே விளையாண்டுட்டு இருக்கிறேன், நீ கபடி விளையாட போறியா? என் புருஷன் பணக்காரன் ஆகாட்டியும் பரவாயில்லைங்க, ஆனால் கடன்காரனா மட்டும் ஆயிடவே கூடாதுங்க. இப்படி ஒவ்வொரு பொண்டாட்டி சொல்லிட்டா குடும்பத்தில் பிரச்சனையே வராதுங்க. நான் சொல்கிறது உண்மைனா கமெண்டில் சொல்லுங்க. வாலிபங்களோடு கவி பொங்கல்லாம் எப்படி போச்சு? உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு சூப்பராக போச்சு. எனக்கும் சூப்பரா போச்சு. என்னதான் கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி கேக்குது இந்த ஆம்பளைங்களுக்கு. அப்படி சொல்லாது புள்ள. என்னதான் கார் வச்சிருந்தாலும் ஆத்திரம் அவசரத்துக்கு ஒரு பைக் வச்சிருக்குது இல்லையா, அது போல தான் இதுவும். இங்க பாருங்க, இது தங்கம், இதுவும் தங்கம், இதுவும் தங்கம், ஆனா இது என் வைரம். மண் வாசனை வந்தா மழை வருதுன்னு அர்த்தம், அதே தார் வாசனை வந்தா தேர்தல் வருதுன்னு அர்த்தம். நான் சொல்றது உண்மைனா கமெண்ட்ல சொல்லுங்க.